இந்த நாவில் புது பாட்டு இந்த நேசு தருகிறார். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன், உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா, ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன், உயிருள்ள நாள் வரையில். இந்த நாவில் புது பாட்டு இந்த நேசு தருகிறார். பாவ இருள் என்னை வந்து சூழ்ந்து கொள்கையில் தேவனவர் தீபமாய் என்னை தேற்றினார். பாவ இருள் என்னை வந்து சூழ்ந்து கொள்கையில் தேவனவர் தீபமாய் என்னை தேற்றினார். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன், உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா, ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன், உயிருள்ள நாள் வரையில். இந்த நாவில் புது பாட்டு இந்த நேசு தருகிறார். நமது பிதாவாகிய கடவுளிடமிருந்தும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவிலிருந்தும் நம் அனைவருக்கும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. ஆமீன். கடவுள் எல்லாருக்கும் ஒவ்வொரு நிலைகளில் ஒவ்வொரு திறமைகளை கொடுத்திருக்கிறாரு. ஒவ்வொரு விதமான ஞானம், ஒவ்வொரு விதமான அறிவு, ஒவ்வொரு விதமான யோசனை, ஒவ்வொரு விதமான செயல்பாடு என சொல்லி கடவுள் எல்லாருக்கும் என்ன பண்ணிருக்காரு, அந்த ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறாரு. தமது தூய ஆவியின் வழியாக அபிஷேகம் செய்திருக்கிறாரு. ஆனால் மனிதனுடைய எண்ணம், நான் செய்வது மட்டுமே நல்லது, நான் மட்டுமே நன்றாக செய்வேன், நான் மட்டுமே நன்றாக யோசிப்பேன், நான் மட்டுமே நன்றாக செய்து முடிப்பேன் என்று சொல்லி அந்த தன்னலத்தோடு மேட்டுமையான எண்ணத்தோடு என்ன பண்ணுறாங்க, இருக்கிறாங்க இல்லையா? ஆனால் கடவுள் எல்லாருக்கும் பொதுவாக கொடுக்குறாரு, பொதுவாகவே தருகிறாரு. அப்போது கடவுள் நமக்கு எல்லாவற்றையும் பொதுவாக கொடுக்கிற பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும், நான் மட்டும் என்கிற நிலையிலிருந்து விலகி வர வேண்டும். நான் மட்டுமே செய்வேன், எனக்கு மட்டுமே தெரியும் என்று சொல்லி யோசிக்க கூடாது, அந்த சிந்தனையோடு வாழக்கூடாது. வேதத்தில் நாம் பார்க்குறோம், யாத்திராம் புஸ்தகத்தில் கடவுள் ஒரு ஆசரிப்பு கூடாரத்தை செய்வதற்கான வேலைப்பாடுகளை சொல்கிறாரு. அப்போ அந்த வேலைப்பாடுகளை செய்வதற்காக கடவுள் என்ன பண்ணுறாரு, 2 பேரை தெரிந்திருக்கிறாரு. யூதாவின் கோத்திரத்தில் ஊருடைய மகனான ஊரியின் குமாரன் பெசலேயேலை அழைக்கிறார். வினோதமான வேலைகளை யோசித்து செய்வதற்காக அழைக்கிறார். அதே போல தான் கோத்திரத்தில் உள்ள அகிசமாகியின் குமாரனாகிய அகோலியாபையும் கூட கடவுள் தெரிந்திருக்கிறார். எதற்காக என்றால், கடவுள் சொல்லின பிரகாரமான வேலைகளை, கடவுள் கட்டளிட்ட யாவற்றையும் செய்யத்தக்கதாக கடவுள் தெரிந்திருக்கிறார். அவர்களுக்கு அந்த ஞானத்தை, அந்த அறிவை, செயல்களை கடவுள் கொடுத்திருக்கிறார். அவருடைய வார்த்தையின்படியாக செய்வதற்காக, அவருடைய கட்டளையின் பிரகாரமாக இருப்பதற்காக அந்த தெரிந்தெடுப்பை, அந்த அபிஷேகத்தை, அந்த ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு எல்லாருக்கும் கூட அந்த அழைப்பு இருக்கிறது. இன்றைக்கு எல்லாரையும் கூட கடவுள் தெரிந்தெடுத்துக்கிறார். எல்லாரையும் ஏதோ ஒரு நோக்கத்திற்காக, ஏதோ ஒரு செயல்பாடுக்காக, ஏதோ ஒரு காரணத்திற்காக நம்மை கூட அழைத்து அனுப்பி இருக்கிறார். அந்த மனிதர்களைப் போல இன்றைக்கு நம்மை கூட நாம் என்ன செய்ய வேண்டும், கடவுளுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து, அவருடைய கட்டளைக்கு பயந்து அவருக்குள்ளாக நாம் வாழ வேண்டும், நடக்க வேண்டும். நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்புகளில், நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வேலைகளில் நாம் கடவுளுக்கு பயந்தவர்களாக உண்மையும் உத்தமமான ஒரு வேலையை நாம் செய்ய வேண்டும். ஆம், எனக்கு அன்பானவர்களே, இயேசு ஆண்டவர் கூட பிதா எதற்காக தன்னை இந்த உலகத்தில் அனுப்பினாரோ அந்த நோக்கத்தை செய்து முடித்தார். பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுவதே அவருடைய நோக்கமாக இருந்தது. பிதாவின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார், பிதாவின் வார்த்தையில் நிலைத்திருந்தார், பிதாவின் வார்த்தையின்படியாக வாழ்ந்தார். கடைசியில் பிதாவின் வார்த்தையின் பிரகாரமாக மரணம் அடைந்து 3ஆம் நாளில் உயிரோடு எழுந்தார். அவரை விசுவாசிக்கிற அவருடைய பிள்ளைகளாகிய நாம
அவருக்கு கீழ்ப்படிந்து அவருடைய கட்டளையின் பிரகாரமாக நாம் வாழுவோம், நாம் செய்வோம். யாத்திராகமம் 31வது அதிகாரம் 6வது வசனத்தின் கடைசி பகுதி இப்படியாக சொல்கிறது. ஞான இருதயமுள்ள யாவருடைய இருதயத்திலும் ஞானத்தை அருளினேன். நான் உனக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் செய்வார்கள். ஆம் என் கண்மானவர்களே, ஞானம் இருதயமுள்ள எல்லாருடைய இருதயத்திலும், அப்போ அவருடைய பிள்ளைகளாக ஞானஸ்தானம் பெற்றவர்களாகிய நாம, ரட்சிப்பை பெற்றவர்களாகிய நாம, மீட்பை பெற்றவர்களாகிய நாம அவருடைய ஞானத்தை என்ன பண்ணியிருக்கிறோம், நாம் பெற்றிருக்கிறோம். அவருடைய தூய ஆவின் வழியாக கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிறார். எனவே கடவுள் நமக்கு கட்டளையிடுகிறார். கடவுள் நமக்கு சொல்லுகிற அந்த வார்த்தையின் பிரகாரமாக அவருடைய நாம மகிமைக்கென்று அவருடைய வார்த்தையை சொல்லி நாம் வாழுவோம். சுவிசேஷத்தை நற்செய்தியாக நாம் அறிவிப்போம். நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்புகளில் உண்மையும் உத்தமமான வேலையை நம்ம செய்வோம். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பார். கடவுள் நம்மோடு இருப்பார். இந்த வார்த்தையோடு தொடர்ந்து வாழ தூய ஆவியானவர் நம்மை பலப்படுத்தி காப்பாராக. ஆமீன். எல்லா புத்திக்கும் மேலான தெய்வீக சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள் காத்துக்கொள்வாராக. ஆமீன். அனைவருக்கும் ஸ்தோத்திரம். கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.